நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி தூய மிக்கேல் தூதர் திருத்தல 362வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் துவக்கம். பாளையங்கோட்டை மறை மாவட்ட தென்காசி பங்கு தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக தென்காசி மாவட்டத்தில் விளங்கி வருகிறது. இந்த திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 3வது வாரத்தில் துவங்கி செப்டம்பர் இறுதி வரை 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கொடியேற்ற நிகழ்வு நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளை தென்காசி மறை மாவட்டத்திற்குட்பட்ட அகரக்கட்டு பங்கு இறை மக்கள் சிறப்பு செய்தனர். முன்னதாக ஆலயத்தின் வடபுறம் உள்ள கீழ்ப்பாளையம் பகுதிகளில் இருந்து திருக்கொடியினை ஊர்வலமாக பங்கு தந்தை அலோசியஸ் துரைராஜ் அடிகளார் மற்றும் ஊர் நாட்டாண்மை தலைமையில் இறை மக்கள் பவனியாக கொண்டு வந்து திருத்தலத்தின் பீடத்தில் வைத்தனர். தொடர்ந்து திருக்கொடியானது மந்திரிக்கப்பட்டு ஆலயத்தின் வெளிப்புறம் உள்ள கொடிமரத்திற்கு கொண்டு வரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு பல் சமய தலைவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பழனி நாடார் முன்னிலையிலும் அருட்தந்தையார்கள் இணைந்து திருக்கொடிகளை ஏற்றினார்கள். தொடர்ந்து அருட்தந்தை அலோசியஸ் துரைராஜ் அடிகளார் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் வான்படைகளின் தளபதி என்ற தலைப்பில் சேரன் மகாதேவி பங்கு தந்தை அருட்திரு மரிய பிரான்சிஸ் அடிகளார் மறைவு நிகழ்த்தினார். உடன் திரேஸ்புரம் உதவி பங்கு தந்தை அருட்திரு ஜெபஸ்டின் அடிகளார் ஆகியோர் முன்னிலையில் திருப்பலி நிறைவேற்றினார்கள். திருப்பலி முடிந்தவுடன் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் பின்னர் மிக்கேல் அதிதூதரின் சப்ர பவனியும் ஆலயத்தை சுற்றி நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான இறை மக்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை தென்காசி மறை மாவட்ட அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்திரு முனைவர் போஸ்கோ குணசீலன் அடிகளார், உதவி பங்கு தந்தை அருட்திரு மிக்கேல் மகேஷ், பங்கு பேரவையினர் மற்றும் அன்பிய இறை சமூகத்தினர் செய்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.